நீங்களாம் கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? கடற்கரைக்கு போனீங்கன்னா, எப்படி கடற்கரைக்கு போன நினைவுகள ஞாபகத்துல வச்சுப்பீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, சில சமயம் அங்கேருந்து கிளிஞ்சல் பொறுக்கிட்டு வருவேன். ஆ இன்னும் சில சமயம் கொஞ்சோண்டு மண்ணு, ரொம்ப அழகா இருக்கு அந்த கடற்கரையோட மண்ணு. ஏன்னா ஒவ்வொரு கடற்கரையோட மண்ணும் வேற வேற மாரி இருக்கும்ல. அந்த மாரி கொஞ்சோண்டு மண்ண எடுத்துட்டு வருவேன். சில சமயம் கல் எடுத்துட்டு வருவோம். சில சமயம் அங்கே ஏதாவது ரொம்ப ஆ விசித்திரமான ஒரு பொருள் கிடைச்சுச்சுன்னா, ஒரு ஸ்டார் ஃபிஷ் ஓட அ அந்த காஞ்சு போன அ ஒரு உடம்பு கிடைச்சுச்சுன்னா, இந்த மாரி ஏதாவது கிடைக்கும். நம்ம அத எடுத்துட்டு வருவோம். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம பத்திரமா வீட்ல வச்சிருப்போம். இப்படி ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் கடற்கரைக்கு போறாரு. கடற்கரைக்கு போயிட்டு, அந்த கடற்கரையில ரொம்ப மிக அழகா ஒரு பளபளன்னு இருக்கிற கற்கள பார்க்குறாரு. அந்த கூழாங்கற்கள ஒரு 4, 5 பொறுக்கிட்டு வராரு. பொறுக்கிட்டு வந்து தன்னோட மேஜை மேல, தன்னோட எழுத்து மேஜை மேல வைக்கிறாரு. வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அவருக்கு தோணுது, ஏன் நம்ம அந்த கடற்கரைய பத்தி ஒரு கதை எழுதக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி ஒரு கதையும் எழுதுறாரு. அந்த கதைக்கு பேரு செசில் பீச். அந்த புத்தகம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. நெறைய இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுறாங்க. ஒரு ஒரு ஒண்ணு இன்டர்வியூல எங்கேருந்துங்க இந்த கதை வந்தது அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் ஒரு பீச்சுக்கு போயிருந்தேன். அந்த கடற்கரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கேருந்து ஒரு 5, 6 கற்கள கொண்டு வந்தேன். கொண்டு வந்து என்னோட மேஜை மேல வச்சு அத பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு இந்த கதை வந்துச்சு. அப்படித்தான் நான் இத எழுத ஆரம்பிச்சேன்" அப்படின்னு சொல்றாரு. எந்த நேரத்துல சொன்னாரோ தெர்ல. அவ்ளோ பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. எப்படி இந்த மாரி கடல்ங்கிறது எல்லாருக்கும் சொந்தமான ஒரு விஷயம். கடற்கரையில இருக்க கல்லு கூட எல்லாருக்கும் சொந்தமான விஷயம். அத எப்படி ஒருத்தர் வந்து எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சிருக்கலாம்? அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த விஷயம் நம்ம ஊர்ல நடக்கல. இந்த விஷயம் வந்து பிரிட்டிஷ்ல நடக்குது. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. புத்தகம் என்னடான்னா நல்லா போயிட்டுருக்கு. புத்தகத்த பத்தி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த நேரம் பார்த்து கடற்கரையிலேருந்து கல் எடுத்துட்டு வந்தது ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, "இல்ல எனக்கு கடற்கரையிலேருந்து கல் எடுக்கக்கூடாதுன்னு தெரியாது" அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல் அ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பர்ட்டிகுலர் கடற்கரையில மட்டும் கண்டிப்பா கல்ல எடுக்கக்கூடாது. இன்ஃபாக்ட் அது வந்து ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ். கண்டிப்பா தண்டனைக்குரிய ஒரு விஷயம். அதனால நீங்க கல்ல எடுத்திருக்கவே கூடாது. அத நீங்க வந்து வெளில வேற வந்து ரொம்ப சொல்றீங்க. இப்ப இதனால எத்தன மக்கள் இத படிக்கிறவங்க, இந்த புத்தகத்த படிக்கிறவங்க, அந்த மாரி போயிட்டு கடற்கரையிலேருந்து கல்ல எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அப்படி வச்சா சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்படும்? இப்படியெல்லாம் கேள்வி அவர் மேல அடுக்குனோனே அவர் என்ன சொல்றாருன்னா, நானே இந்த கடற்கரையில இருந்து எடுத்த கற்கள கொண்டு போய் கடற்கரைக்கே திருப்பி குடுத்துடுறேன். அங்கே போட்டுடுறேன் அப்படிங்கிறாரு. இப்படி செசல் பீச் அப்படிங்கிற அந்த கதையோட கடற்கரை பிரச்சனையில மாட்டுன அந்த ஆத்தர் பேரு இயன் மெக்கவன். இந்த எழுத்தாளர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர். ஏன்னா இவரு ரொம்ப அழகான எழுத்துக்கள எழுதினவரு. இவர் வந்து அ இங்கிலீஷ்ல ஒரு போயம் இருக்கு. வேஸ்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு லைன் வரும். "ஐல் ஷோ யூ ஃபியர் அன் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட்" அப்படின்னு. அதாவது உனக்கு பயத்த நான் எப்படி காமிப்பேன்னா, சும்மா ஒரு பிடி மண்ணுல காமிச்சிருவேன் அப்படின்னு. இந்த எழுத்தாளர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? பயத்த எல்லா விதத்திலயும் காமிப்பாரு. ஒரு வீட்டுக்குள்ள காமிப்பாரு. ஒரு பிரெக்னன்ட்டா இருக்கிற ஒரு வுமன் கிட்ட பயத்த காமிப்பாரு. அவரு எங்கிருந்து தான் யோசிக்கிறாரு? இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரையாவது பார்த்தோம்னா, அவங்கள பார்த்து பயப்பட மாட்டோம். அப்படி பயப்படாம விட்டதுனால வர அ அ விளைவு என்னவா இருக்குங்கிறத வந்து ஒரு கதையில காமிக்கிறாரு. இப்படி பயங்கள பத்தியே நெறைய கதைகள் எழுதியிருக்காரு. அப்படி எழுதின ஒரு கதை தான் செசில் பீச் கூட. அந்த செசில் பீச் அப்படிங்கிற அந்த கதையால அவர் வந்து அந்த பெபிள்ங்கிற பிரச்சனையில மாட்டுனாரு. அதாவது அந்த கடற்கரைங்கலேருந்து கூழாங்கல்ல எடுத்து மாட்டுனாரு. இன்னொரு விஷயம் சொல்லட்டா? இவர் வந்து அட்டோன்மென்ட் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருந்தாரு. இந்த அட்டோன்மென்ட்ங்கிற புக்ல அவரே வந்து சொல்லியிருப்பாரு டெடிகேஷன்ல. இந்த மாரி இந்த புத்தகம் வந்து வேற ஒரு எழுத்தாளரோட ஒர்க்லேருந்து இன்ஸ்பயர் ஆயி சில இடங்கள் வந்து நிரப்பியிருக்கேன் அப்படின்னு. அப்படி நிரப்பியிருக்கேன்னு சொல்லியும், அந்த எந்த எழுத்தாளர்கிட்டேருந்து அவர் இத இன்ஸ்பயர் ஆனாரோ, அவங்க இறந்துடுறாங்க. இறந்த உடனே அவங்களோட எஸ்டேட் அதாவது அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க, அவங்களுக்கு அடுத்து வரவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, "நீங்க எப்படி இந்த மாரி ஒருத்தவங்க எங்க வீட்டுலருந்து இருக்கிற ஒருத்தவங்களோட கதையிலருந்து இன்ஸ்பயர் ஆயி கதை எழுதலாம்?" அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய கெளப்புறாங்க. இந்த பிரச்சனைய கெளப்பி இதுல
எத்தனை விஷயம் இன்ஸ்பயர் ஆயிருக்கு, எத்தனை இன்ஸ்பயர் ஆகாம உங்களோட சொந்த கதை, இது உங்க கதையா இல்லையா அப்படின்னு அவரை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதனால அவர் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. ஏன்னா அட்டோன்மெண்ட் அகைன் அவர் எழுதுனதுலயே மிக சிறந்த ஒரு புத்தகமா கன்சிடர் பண்ற அளவுக்கு அந்த புத்தகம் பேசப்படுது. ஆனா திருப்பி ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டிக்கிறோம் அப்படின்னு உடனே அவர் மன நொந்து போயிடுறாரு. இதெல்லாம் சேர்ந்ததுனாலேயே அவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கிரியேட் பண்றாரு. ரொம்ப அழகான ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஷார்ட் ஸ்டோரிக்கு பேர் என்னன்னா மை பர்பிள் சென்டர்ட் நாவல் அப்படிங்கிற பேரு. பர்பிள் சென்டர்ட் நாவல் அப்படின்னா என்னன்னா, நீங்களாம் புத்தகத்தை வாசிக்கும் போது புத்தகத்தை திறந்து பார்த்தீங்கன்னா அதுல புத்தகத்தோட பிரிண்ட் மனம் வீசும். சம்டைம்ஸ் பேப்பரோட மனம் வீசும். இப்போவெல்லாம் எப்படி பண்றோம்னா பேப்பரை வந்து நிறைய ரீசைக்கிள் ரெனியூ பண்ணி யூஸ் பண்றோம். இந்த அந்த மனங்களும் அந்த பேப்பர்ல வந்து ஏறிக்கும். இப்போ ஒரு சருகுலையோ இல்லைன்னா ஒரு ரோஜா பூவோட இதழ்லையோ இல்லை மல்லிகைப்பூவை காய வச்சு அதை வந்து பேப்பர் மேக்கிங் ப்ராசஸ்லயோ யூஸ் பண்ணால் அந்த வாசனைகளும் வந்து பேப்பருக்குள்ளே இறங்கிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காதலர்கள் வந்து கடிதங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது மாற்றிக்கும் போது பரிமாறிக்கொள்ளும் போது கடிதத்தை மட்டும் அழகாக எழுத மாட்டாங்களா, கடிதத்தை மூடி வைக்கும் போது கொஞ்சோண்டு பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை மூடி வச்சு அனுப்புவாங்களாம். இந்த வாசனை திரவியம் வந்து எப்படி வேலை பார்க்கும்னா அவர் அந்த கடிதத்தை பிரிக்கும் போது தன்னோட காதலியோட மனத்தையே முகர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கொண்டு வந்து கொடுக்குமா. அதனால ஒரு சென்ட்டுங்கிறது ஒரு புத்தகத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இவர் இதை பேஸ் பண்ணி மை பர்பிள் சென்டட் நாவல் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு நான் சொல்றேன், ஆனா இது நாவலுக்கும் நாவலாக்கும் நடுவுல இருக்கிறது. நல்ல ஒரு பெரிய கதை. இந்த கதையில வந்து 2 எழுத்தாளர்கள் நண்பர்களா இருக்காங்க. ஜோசலின் அப்படிங்கிறவரும் ஸ்பாரோ அப்படிங்கிறவரும். ஸ்பாரோங்கிறது தான் இந்த கதையோட கதாநாயகன். இவர் என்ன பண்றாருன்னா இவரும் ஜோசலினும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒன்னாவே ஸ்கூல் படிக்கிறாங்க, ஒன்னாவே காலேஜ் படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு இவங்க 2 பேருக்கும் எழுத்தாளர் ஆகணுங்கிற ஆசையும் ஒன்னாவே இருக்கு. அதனால எழுத்துக்களை பற்றி கலையை பத்தி எப்ப பாரு பேசிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் காதல் வருது, காதல் தோல்வி வருது, திருப்பி மனைவி வராங்க, மனைவி இல்லாம போறாங்க, டிவோர்ஸ் ஆயிடுது. இத்தனை விஷயங்களையும் தாண்டி அவர்களோட நட்பு மட்டும் அப்படியே நீடிச்சே இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ரெண்டு, அதாவது ஸ்பாரோட ஃப்ரெண்டு ஜோசலின் எழுதுற ஒரு நாவல் வந்து ரொம்ப பிரபலமாயிடுது. இந்த புதினம் பிரபலமான உடனே நம்ம நண்பன் நம்ம கூட தானே இருந்தோம், நம்மளும் தானே எழுதுறோம், நம்மளோட புதினம்லாம் பெருசா பேசப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து கொஞ்சம் பொறாமை வந்துடுது. இப்படி கொஞ்ச நாள் சில காலங்கள் உருண்டு ஓடுது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஜோசலின் வந்து ஓரளவுக்கு நல்ல எஸ்டாப்ளிஷான ஒரு ரைட்டர் ஆயிடுறாரு. எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு ரைட்டர் ஆனோடனே ஸ்பாரோவுக்கு ரொம்ப பொறாமை வந்துடுது. ஆனா அவர் அந்த பொறாமையை காட்டிக்காம இன்னும் ஜோசலின் கூட ஃப்ரெண்டாவே தான் இருக்காரு. அவரோட வாழ்க்கை ஏழ்மை வாழ்க்கையாவே இருக்கு. இவரோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பணக்காரர் ஆயிடாரு, ஏன்னா நல்ல பெரிய எழுத்தாளர் ஆயிட்டாரு. ரொம்ப அழகான ஒரு வீடு வாங்கிடுறாரு. ஒரு நாள் அவரும் அவரோட மனைவியும் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பாரோவை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன், அந்த புத்தகத்துல நடுவுல வந்து ஸ்டக்காகி நிக்கிறேன், எனக்கு கொஞ்ச நாள் கேப் வேணும், இங்கிருந்து நீனும் எழுதுறதுக்காக உனக்கு ஒரு கேப் வேணும், நீ கொஞ்ச நாள் என் வீட்டுல வந்து இரு, நான் வந்து வீட்டை விட்டு போறேன், நான் போயிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு எழுத்துலேருந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு திருப்பி வந்து எழுதுறதை கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஸ்பாரோவும் தலையை ஆட்டி ஓகே நான் பாத்துக்கிறேன், வீடை பார்த்துக்கிறேன், பூனையெல்லாம் கவனிச்சுக்கிறேன், செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி அப்படின்றாங்க. இவங்க ஒரு வாரம் கழிச்சு தான் திருப்பி வர போறாங்கன்னு ஸ்பாரோவுக்கு தெரியும். ஸ்பாரோ என்ன பண்றாருன்னா முதல் நாள் வீட்டுல இருக்காரு. ஆனா அவர் மனசெல்லாம் வந்து அந்த வீட்டுல அவர் எழுதி வச்சிருக்க, அவர் நண்பர் எழுதி வச்சிருக்க புத்தகம் எப்படி இருக்கும், படிக்கிறதுல இருக்கு. போய் நண்பனோட அறையில இருக்கிற புத்தகத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. ஆனாலும் அவரால் அந்த கியூரியாசிட்டியை ஸ்டாப் பண்ண முடியல. அவரும் அறைக்குள்ள போறாரு. அறைக்குள்ள போயிட்டு புத்தகத்தை எடுக்கிறாரு, எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து படிக்கிறாரு. சாப்பாடுக்கு கூட நடுவுல இடைவெளி எடுக்கல. 2வது நாள் படிக்கிறாரு. மதிய உணவுக்கு மட்டும் ஒரே ஒரு இடைவெளி எடுத்துக்கிறாரு. படிச்சுக்கிட்டே இருக்காரு. படிக்கும் போது ஒரு விஷயம் புரிய வருது, இது வரைக்கும் ஜோசலின் எழுதின எல்லா புதினங்களையும் தாண்டி இது மிக அருமையான புதினம் அப்படின்னு. யாரங்க பொறாம விட்டுது? இந்த இடத்துல அவரு ஆத்தர் வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவார்னா,
இப்ப எனக்கு ஜோஸ்லினோட புத்தகம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிற எண்ணம்லாம் இல்லை. நான் ஒரு எழுத்தாளனா சாதிக்கலையேங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அந்த எண்ணத்தினாலதான் நான் திருடணும்னு நினைச்சேன். நான் திருடணும்னு கூட நினைக்கல. இந்த கதை என் கதையா இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. உடனே அவரும் என்ன பண்றாருன்னா, இப்ப அந்த புத்தகத்தை வச்சு பக்கத்துல வச்சு உட்காந்து எழுதி இருக்கலாம். எழுதுனா மாட்டிப்போங்கிற பயம் வந்துருது. அதனால யாருக்குமே தெரியாம அந்த அசல் பிரதியை எடுத்துட்டு வீட்டை விட்டு போய் ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஷாப் கடையில் போயிட்டு ஃபோட்டோ காப்பி எடுக்கிறாரு. ஃபோட்டோ காப்பி எடுத்துட்டு வந்து அந்த சாவி கொத்தெல்லாம் வந்து தன்னோட ட்ரேஸ் எல்லாம் இல்லாமல் ஃபிங்கர் ட்ரேஸ் எல்லாம் இல்லாமல் அழிச்சு பத்திரமா அதே எடுத்த மாதிரி அந்த புத்தகத்தை வச்சுட்டு இவர் இந்த எந்த ஜெராக்ஸ் எடுத்தாரோ அந்த ஜெராக்ஸ் காப்பியில் இருக்கிற கதையை வந்து பார்த்து கதாபாத்திரங்களை மாத்திட்டு கொஞ்சம் ஊரெல்லாம் மாத்திட்டு அங்க இருக்கிற வார்த்தைகளெல்லாம் மாத்திட்டு அந்த கதையோட சாராம்சத்தை அப்படியே எழுதுறாரு. இவர்கிட்ட தான் 6 நாள் டைம் இருக்குல்ல. கடன்னு உட்காந்து எழுதுறாரு. எழுதி முடிச்ச உடனே இவர்கிட்டயே இவரே கிரியேட் பண்ண மாதிரி ஒரு புத்தகம் ரெடி ஆயிடுது. ரெடி ஆனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா உடனே போயிட்டு யார்ட்டையும் சொல்லலை, எதுவுமே பண்ணலை. அவங்க வர டைம் ஆயிடுது. இவர் வந்து ஒரு குறிப்பு மட்டும் எழுதி வச்சுட்டு நான் வீட்டில் வேலை இருக்கிறதுனால நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அவரை நகல் எடுத்த பிரதியும் அவர் எழுதி வச்சிருக்க பிரதி அந்த நோட்ல எழுதி வச்சிருக்க பிரதி எல்லாத்தையும் எடுத்துட்டு வீடு தூய்மையா சுத்தம் செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு சமையலும் செஞ்சு வச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போயிட்டு அங்க போயிட்டு இந்த புத்தகத்தை வந்து பப்ளிஷும் பண்ணிடுறாரு. பப்ளிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பெரிய வரவேற்பெல்லாம் இல்லை. ஒரு 2 வாரம் வெயிட் பண்றாரு, 2 வருஷம் வெயிட் பண்றாரு. அங்க இருக்கிற எல்லா புத்தக கடைக்கும் ஃப்ரீயா இந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்து எப்படியாவது இதை வித்துருங்கன்னு சொல்றாரு. நூலகங்களுக்கு போய் இந்த புத்தகத்தை கொடுக்குறாரு. அவரோட நண்பர்களுக்கு காப்பீஸ் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஏன் இந்த நண்பருக்கே ஜோஸ்லினுக்கே வந்து இதை படி நான் எழுதின புத்தகம்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஜோஸ்லின் இவர் எழுதின இது வரைக்கும் எதையுமே படிச்சதில்லை, ஸ்பாரோ எழுதின எதையுமே படிச்சதில்லை, இதையும் படிக்காம அவர் வச்சிடுறாரு. ஜோஸ்லின் அவர் எழுதிட்டு இருந்த வரைவு வந்து முடிஞ்சிருச்சுங்கிறதுனால அந்த புதினத்தை கொண்டு வர்றாரு 2 வருஷம் கழிச்சு. ஊரே பெருமையா பேசுது. ஸ்பாரோவுக்கு இதே கதையை தானே நம்ம எழுதியிருக்கோம், நம்ம புத்தகம் மாத்திரம் பெருமையா பேசப்படலாம் அப்படிங்கிற கோவம் ரொம்ப மக்கள் மேல வந்துடுது. அவர் என்ன பண்றாருன்னா வெயிட் பண்றாரு, யாராவது ஒத்தராவது கண்டுபிடிப்பாங்களான்னு. ஆனா யாருமே கண்டுபிடிக்கல. அவரால் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. அவரே ஒரு புத்தக பிரதியை ஒரு கவர்ல வச்சு யாருன்னு பேரு ஃப்ரம் டு எல்லாம் போடாம மொட்டை கடிதாசியா இந்த புத்தகம் வந்து போன வாரம் வந்து பிரபலம் அடைஞ்ச ஒரு புத்தகம் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல என்ன ஆயிருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஜோஸ்லினோட வாழ்க்கைங்கிறதையே வந்து ஸ்பாரோ கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுறாரு. ஜோஸ்லின் வந்து ஒரு லிட்ரரி தீஃப் அப்படிங்கிற பேரு பட்டத்தோட அவமானத்துல வாழ்றாரு. அதே சமயம் ஸ்பாரோ வந்து அதுக்கு மேல எந்த பெரிய புத்தகமும் எழுத முடியலனா கூட ஒரு சிறந்த எழுத்தாளனா தன்னோட நண்பனாலேயே ஏமாற்றப்பட்ட ஒருத்தனா அடையாளம் காணப்படுறாரு.